பார்க்க போறது டெத் நோட் எபிசோட் 3 பார்ட் 1 பண்ணா போன எபிசோடு யாருமே என்னைய தடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல லைட் இருந்தான். ஆனா உன்னை நான் நெருங்கிட்டேன்னு சொல்லி எல்லுன்னு ஒருத்தன் புதுசா வந்தானே. சொல்ல போனா அவன் நெருங்கிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா புது நம்மளால புடிச்சுவான் போல. இப்ப அதை பத்தி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரே மீட்டிங். அதாவது கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 3029 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அதுவும் நடந்த மர்டர்ஸ பத்தி. கால் பண்ணது வேற யாரும் இல்ல, பப்ளிக் தான். ரொம்ப கியூரியஸா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 14 பேரு. ஒரு குரூப் எனக்கு கில்லர் யாருன்னு தெரியும்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் நான் கில்லரை பாத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவளை ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இதுல இன்னொரு குழுமை என்னன்னா ஒரு 21 பேரு ஆங்கதான் கிரான்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கானுங்க. யாரா இருந்தாலும் விட்டுக்கூடாது இல்ல, இது ரொம்ப முக்கியமான கேஸ் இல்லையா? அதனால அவங்களையுமே பிடிச்ச அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல பப்ளிக்கா இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருந்தவங்க மட்டும்தான் ஜப்பான்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்காங்க. அப்படி செத்த பள்ளியில செக் பண்ணி பார்க்கும்போது 4 PM இருந்து 2 PM குள்ள, அதுவும் வீக் டேஸ்ல ஜாப்பனீஸ் டைம்ல தான் செத்துருக்காங்க. அதுல இந்த 58% ஆஃப் மர்டர் நைட் 8 மணில இருந்து மிட் நைட் 12 மணி வரைக்கும் நடந்திருக்குது. அதே நேரம் சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இது எல்லாத்தையுமே கேட்ட எல்லு மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றது கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா சொல்லுவான். எல்லாத்துக்கும் தூக்கி வரை போடும். இந்த இதை வச்சு மட்டுமே அவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவன் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த பயலோட ஜஸ்டிஸ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஐடியலிஸ்டிக்கா இருக்குது. அவனே ஒரு கடவுளா மாத்தணும்னு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு சைல்டிஷான மென்டாலிட்டி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் ஸ்டூடெண்ட்னு நான் சொல்றேன். மேபி அவன் ஸ்டூடெண்டா இல்லாமையும் இருக்கலாம். ஆனா கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எது ஷார்ட் ரூட்டோ அதை வச்சு நம்ம கிராவை நெருங்க தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லுவான். சீஃபா சொல்லுவாரா, உடனே மட்சூரா இருந்துருச்சு. நான் கிரா பண்ண விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா அவன் பண்ண வேலையில கடந்த சில நாட்களா வயலன்ஸ், கிரைம், ராபரி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிராஸ்டிக்கா கம்மியா இருக்குது. இது நமக்கு நல்லதான என்ன ஒண்ணு. சீஃபுக்கும் சரி மத்தவங்க எல்லாத்துக்கும் சரி அவமானமா இருக்குது. என்ன பண்றது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். ஏன்னா இவங்க இத்தனை பேர் பண்ண முடியாத விஷயத்த அங்க அவன் ஒத்தாலா பண்ணிட்டு இருக்கான்ல. சரி வேற ஏதாச்சும் ரிப்போர்ட் இருக்காரான்னு கேட்டா வேற எதுவும் இல்ல. சரி இப்போதைக்கு எல்லைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல ஆல்மோஸ்ட் அவன் கல்பிரிட்ட நெருங்கிட்டான்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுவான். என்னன்னா ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்கல்ல, அவங்களோட டேட்டா எல்லாமே பப்ளிக்கா ஜப்பான்ல அவைலபிளா இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்களோட பிக்சர்ஸ் ஏதாச்சும் வெளியில தெரியற மாதிரி இருக்குதா, நியூஸ்ல வந்திருக்காங்களா, இன்டர்நெட்ல வந்திருக்காங்களா, ஏதாச்சும் ஒரு வகையில அவங்க வெளியில எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களான்னு தெரியணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி மீட்டிங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சீஃப் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாரு. சொல்ல போனா எல்லா நைட்டும் இந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆன இருந்து லேட்டா தான் வீட்டுக்கே போறது. மட்சூரா பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பான். நான் இந்த மாதிரி கிரைம் ரேட் எல்லாம் குறையுதுன்னு எல்லாத்தையும் தெரியும், பட் நான் எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்பா. அட விடுப்பா உண்மையத்தான சொன்ன, இதுல என்ன தப்பு இருக்குது? அவன் வந்ததுல இருந்தே நிஜமாவே குற்றங்கள் எல்லாம் குறையத்தான் செய்து வெளியில எல்லாம் அப்படித்தானே பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணு. என்ன பாஸ் நீங்களும் அந்த மர்டருக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்பான். அட சும்மா கிண்டல் பண்ண பாம்பாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம லைட்டோட வீட்டுல காட்டுறாங்க. அவன் தங்கச்சிக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். பியூக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த டைம் அவங்க அப்பா வீட்டுக்கு வருவாரா, பரவாயில்லையே இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவன் தங்கச்சி எழுந்து ஓடிடுவா. அட லூசே கடைசி ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ணிட்டு போனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்டா, வாண்டு போய்வா. இங்க ரியூக்கு பாத்தீங்கன்னா அம்புட்டி ஷாக்கு. எப்பா உன் தங்கச்சிக்கு எப்படிப்பா உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையா? ஆமாண்டா முள் காட்டு மண்டையா, நான் என்னோட பேட்டர்ல இருந்து ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறினா போலீஸ் என்னைய கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் எப்பவும் போல கரெக்டா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அவங்க டேடி தான் சீஃப். அதாவது போலீஸ் வீட்டுக்குள்ளேயே திருடி உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது படிப்பெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்குன்னு விசாரிப்பாரு. ஆஸ் யூஷுவல் நம்ம பையன் தான் டாப் ரேங்க் ஆச்சு. அது அவங்க அம்மாவும் தங்கச்சியை சொல்லி பெருமைப்படுவாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட லைட்டா பேச்சு கொடுத்து கேஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்னப்பா ரொம்ப தயாரா இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்கம்பா. ரியூக்கு அப்படியே பேந்த முழிக்கும். பரவாயில்லையே அவன் டேடிட்டியே போட்டுவாங்க பாக்குறானேன்னு அவரு உசாரு. இப்போதைக்கு என்னால முழுசா எதையும் சொல்ல முடியாது கண்ணா. இப்ப எடுத்திருக்க கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் இருக்குது, கட்டுப்பாவும் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்பி தள்ளுவாரு. இப்பதான் ரியூக்கு தெரியுது ஏன் நம்ம லைட் அவ்வளவு கான்பிடண்டா இருக்கான்னு. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா போலீஸ்ங்கிறதுனால அவனால ஈஸியாவே டிபார்ட்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது அவங்க அப்பாவோட கம்ப்யூட்டரை இவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து எந்த ஒரு ட்ரேஸும் இல்லாம ஹேக் பண்ண முடியும்னு பாருங்களேன். அப்படித்தான் இந்த கேஸ் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தெளிவா பாத்துட்டு இருக்கான். இப்போ கல்பிரிட் ஸ்டூடெண்ட் அவங்க டிஸ்கஸ் பண்ண மேட்ரு நம்ம பையனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன நெருங்கி வந்துட்டாங்க. என்ன லைட்டே உனக்கே ஒருத்த லைட் அடிக்க பாக்கானே, என்ன பண்ண போறேன்பா. அப்பந்தான் நம்ம பையன் மறுபடியும் கிரிமினலா யோசிப்பான். என்னன்னா வெறும் பேர் எழுதுனா 40 செகண்ட்ல ஹார்ட் அட்டாக் வந்து சாவானுங்க, இல்ல காஸ் ஆஃப் டெத் எழுதுனா 400 செகண்ட், அதாவது 6.40 செகண்ட்ல சாவானுங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, ஆனா அது எப்படி வருது ஏன் வருதுன்னு சொல்லி அதுக்கு காரணத்தை எழுதி வச்சா அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பானுங்க? உழப்பம் ஆகுமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் கேஷுவலா கூலா எப்பவும் போல ஸ்கூலுக்கு
போவான். அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு டெத் நோட் இருக்காது, அவன் யார் பேரும் எழுத மாட்டான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல கண்ணா பின்னான ஜெயில செத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பையன் பக்காவா எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இப்படி அடுத்தடுத்து எல்லாம் செத்த உடனே மறுபடியும் போலீஸுங்க எல்லாம் மண்டைய போட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 23 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து இருக்காங்க. யாருன்னு அதுவும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த டைமிங்ல அவன் கொல்லல. எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. சோ இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அந்த ஸ்கூல் பையன் லீவ் போட்டுட்டு இந்த வேலையை பண்ணிருப்பானோன்னு ஒரு டவுட். அப்படி இல்லைன்னா நம்ம தேடிட்டு இருக்க பையன் ஸ்கூல் பையனா இருக்க மாட்டானோன்னு ஒரு டவுட். பட் இதெல்லாம் கேட்டுட்டு வாய்ப்பே இல்ல, அவன் ஸ்கூல் பையன் இப்ப கன்ஃபார்மா தெரியுது. அவன் நமக்கு என்ன மெசேஜை கன்வே பண்ண வரான்னு மட்டும் நீங்க டீட்டெயிலா நோட் பண்ணுங்க. ஏன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருத்தரை போட்டு தரலாம், அதுவும் ஜெயில் பிரிசன்ல இருக்க கைதிகளை. என்னன்னா அவன் யார வேணாலும் எப்ப வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் அவனால கொல்ல முடியும் அப்படிங்கறத நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாரும் நோட் பண்ணீங்களா, எப்போ அந்த கிராங்கிறவன் ஒரு ஸ்டூடெண்ட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணமோ அதுக்கப்புறம் தான் அவன் டைமிங் எல்லாத்தையும் டோட்டலாவே மாத்திருக்கான். இது ஒரு கோயின்சிடென்ஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா போலீஸ்க்கு தெரிஞ்ச விஷயம்லாம் கிராக்கு தெரியுது அப்படின்னா போலீஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அவனாலே ஆக்சஸ் பண்ண முடியுது. இதை வச்சே தெளிவா தெரியுது அவன் இவனுக்கு டைரக்டா சேலஞ்ச் பண்றான்னு. இங்க நம்ம பையன் ரியூக்கு விட்ட இன்னும் ஒரு 50 கிரிமினல்ஸ் இருக்காங்க. அவங்கள மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன். எப்படியே நான் பண்ண வேலையில எல்லுக்கு போலீஸை சேர்ந்தவங்க மேல டவுட் வந்திருக்கும். என்ன பண்றோம் பாப்போம் நீங்க சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க எல்லுக்கு ஒரே குழப்பம். என்னன்னா கிராவால ஹெட் குவார்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிற அளவுக்கு பவர் இருக்குது. ஆனா அவனோட ரியல் மோட்டிவ் தான் என்னதான் பண்ண ட்ரை பண்றான், இதுக்காக இப்படி பேட்டர்னை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் புரியலேன்னு ஒரே குழப்பத்துல இருப்பான். இங்க ரியூக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்ப இவன் பார்த்து விட்ட வேலையில போலீஸோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி இப்ப எல்லுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ உனக்கு தானே அது பஞ்சாயத்து, மாட்டிட்டீங்கன்னா மண்டை உடச்சிருவாங்கடா, என்ன பண்ணுவேன்னு கேட்கும். நம்ம பயலோட பிளானே அதான். அவனுக்கு எல்லு யாருன்னு தெரியணும். அப்பந்தான் அவனை காலி பண்ணிட்டு இவன் எப்பவும் போல எல்லாத்தையும் கொல்ல முடியும். இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சு குறைச்சால் தான் குத்து இருப்பான் அப்படின்னு ரியூக்கு புரியல. அப்பந்தான் நம்மளால மெயின் மாஸ்டர் பிளானிய சொல்லுவான். அதாவது இந்த ஹியூமன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சில மக்கள் மட்டும்தான் மத்தவங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதே விஷயம் தான் போலீஸ்குள்ளேயும். எல்லாம் சரி போலீஸும் சரி மாத்தி மாத்தி என்னைக்குமே நம்பிக்க மாட்டாங்க. அதாவது மூஞ்சி தெரியாத யாரையாச்சும் நீ நம்புவியா, மாட்டி இல்ல. இப்ப எல்லு போலீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வெளியில லீக் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவன் போலீஸ் போர்ஸ்குள்ள இவனை தேட ட்ரை பண்ணுவான். அப்படி பண்ணான்னா போலீஸுங்க கண்டிப்பா கடுப்பாவாங்க. அப்போ அவங்க எல்ல தேட ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படின்னா எல்லு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான், போலீஸ் வந்து எல்ல பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எப்படி அவனை பத்தி டேட்டா வெளியில வரும், போலீஸ் அவனை ட்ராக் பண்ணுவாங்க, அவனை கண்டுபிடிச்சு சம்பவம் பண்ணுவான்னு ஹேப்பியா சொல்லுவான். மொத்தத்துல பய எல்ல புடிக்கிறதுக்கு பிளானா போட்டுட்டான். இனி இதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சானா, கண்டுபிடிச்ச சம்பவம் பண்ணானா, இல்ல அவன் இவனை கண்டுபிடிக்கிறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாம். டோன்ட் ஸ்பேஸ்.